இந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸான வீடு சேலுக்கு தான் கட்டியிருக்காங்களான்னு ஆச்சரியப்படுற மாதிரி 5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பங்களா டைப்பில் இந்த 5 பிஹெச்கே வீட்டை ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட ரொம்ப கிராண்டாக கட்டியிருக்காங்க. கான்டெம்பரரி லுக்கில் ரொம்ப பெரிய எலிவேஷன் டிசைன், பெரிய வாட்டர் ஃபவுண்டைன் செட்டப்போட டபுள் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால், ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் வித் ஃபால் சீலிங் அண்டு சென்டர் சேண்டர் லைட்டோட பிரம்மாண்டமாக டைனிங் ஸ்பேஸ், இல்லத்தரசிகளை இம்ப்ரெஸ் பண்ணுற விதமாக பெரிய சைஸில் நிறைய ஸ்டோரேஜ் கேபினெட்ஸோட பெரிய மாடுலர் கிச்சன், அது போக பேக் சைடில் தனி யூட்டிலிட்டி ஏரியா, உட்டன் காட், வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், ஏசின்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 3 பெட்ரூம்ஸ். நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன், ரெக்லைனர் சோஃபாஸ் எல்லாம் கொடுத்து ஃபுல் செட்டப்போட பெரிய ஹோம் தியேட்டர், ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனி, கிராண்ட் லுக்குக்காக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட் வந்து 10 அடிக்கு பதிலாக 11 அடி, ரூஃப் டாப்பில் 5 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட்டுன்னு வீட்டை ரொம்ப லக்ஸரியஸாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். CJR பில்டர்ஸ் இவங்க தான் இந்த வீட்டை திருச்சி KK நகரில் SBIOA ஸ்கூலுக்கு பக்கத்தில் சேலுக்காக கட்டியிருக்காங்க. இது வந்து வெஸ்ட் ஃபேசிங் சைட், வீட்டையும் வெஸ்ட் ஃபேசிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 5 சென்ட், அதாவது 2400 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 40 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சைட் வந்து 40 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா பெரிய சைஸில் நல்லா அகலமாக பிளான் பண்ணி அதில் நிறைய ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் டிசைன்ஸும் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸுக்கு ஸ்லைடிங் டைப்பில் பெரிய ஆட்டோமேட்டிக் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 20x14. சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் வித் கிளாஸ் ஒர்க்கும், வாலுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் கிரனைட் அண்டு டைல்ஸ் ஃபினிஷில் பெரிய வாட்டர் ஃபவுண்டைன் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்கிறதுனால இதில் 2 காரை தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். வீட்டை சுற்றி செட்பேக் ஏரியாஸ் விட்டு தரைக்கு பூராமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா. சேஃப்டி பர்பஸ்க்காக இங்கே ஒரு பெரிய ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர், சைஸ் 8x5. ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கன்சோல் டேபிள் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் கேபினெட் செஞ்சு அதை சூறாக்காக யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். வுட் டிசைன் ஸ்டீல் டோர், டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி 8 அடி ஹைட்டில் நல்லா கிராண்டாக செஞ்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால், சைஸ் 20x16. நடுவில் சென்டர் டேபிள் கொடுத்து 3 பக்கமும் டபுள் சீட்டர் டைப்பில் நல்ல லக்ஸரியஸான சோஃபாஸ் போட்டிருக்காங்க. நார்த் சைடில் 2 ஜன்னல் கொடுத்து சென்டரில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டில் 75 இன்ச்சில் ஒரு பெரிய LED டிவி இவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வீடு முழுக்க தரைக்கு பெரிய சைஸான 6x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லைட் டைப்பில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ், சென்டரில் ஒரு சாண்டியர் லைட் மாட்டியிருக்காங்க. சவுத் வாலில் ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதுக்கு அட்டாச்சாக பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் கொடுத்து அதில் நிறைய டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸோட ஷோகேஸ் யூனிட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து ஓப்பன் டைப்பில் டைனிங் ஸ்பேஸ்,
சைஸ் 12.5 8. சென்டரில் 6 சீட்டர் டைப்பில் பெரிய டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹைலைட் என்னென்னா டபுள் வால்ஸ் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கோட சென்டரில் ஒரு பெரிய சென்ட்ரல் லைட் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் பக்கத்தில் ஒரு வாஷ் ஏரியா, கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்ஸும் மேலே ஒரு பெரிய மிரரும் மாட்டியிருக்காங்க. இது காமன் டாய்லெட், சைஸ் 7x4. இந்தியன் டாய்லெட் டைப், வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் ஹோம் அப்ளையன்சஸ்க்காக தனித்தனியாக ஸ்டெபிலைசர் மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த படிக்கட் கடியில் பார்த்தீங்கன்னா 60 kW ஒரு காமன் ஸ்டெபிலைசர் கொடுத்துருக்காங்க. அது போக பவர் பேக்கப்புக்காக பக்கத்தில் இன்வெர்டர் யூபிஎஸும் மாட்டியிருக்காங்க. வீட்டுக்கு 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் டேக்ஸ் இவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வீட்டை சுற்றி சிசிடிவி கேமராஸும் அது போக வீடியோ டோர் காலிங் சிஸ்டமும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க கிச்சனுக்கு என்ட்ராரோ, சைஸ் 20x18.25. யூ ஷேப்டு டேபிள் டாப்புக்கு டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே நிறைய ட்ராவர்ஸ் அண்டு கேபினட்ஸோட ஃபுல்லாக பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைட்லேயே ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ள இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் கிளாஸ் டோர்ஸோட நிறைய ஓவர் ஹெட் கேபினட்ஸும் அதுக்கு மேலே யூ ஷேப்பில் லாக் செல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடில் இந்த டால் கேபினட்ஸில் ஓவன் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினட்ஸில் விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்பில் நிறைய ஃபெசிலிட்டிஸோட மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பேக் சைட் எக்ஸிட் பிளான் பண்ணி அதுக்கு உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி அவுட் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணி கிரானைட் ஃபினிஷில் டேபிள் டாப்பும் அது போக சிங்க்கும் மாட்டியிருக்காங்க. இந்த டேபிள் டாப் கீழே டிஷ்வாஷரும் வாஷிங் மிஷினும் ரெண்டும் இவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. செட்பேக்கோட தரைக்கு பூராமே டைல்ஸ் லே பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக இங்கே ஒரு கிரில் டோர் கொடுத்துருக்காங்க. துணி காய போடுறதுக்காக ஃபோல்டபுள் டைப்பில் வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேவைப்படும் போது இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைமில் இதை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் 5000 லிட்டர் கெப்பாசிட்டியில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸில் இந்த வால் பேனலிங்கில் ஒரு ஹிடன் டோர் பிளான் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட் பெட்ரூம், சைஸ் 13x12. கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், மேட்ரிசஸ், பில்லோஸ், பேக் சைட் ஹெட்போர்ட் பேனல், அது போக பேக் சைட் வாலுக்கு பூராமே வால்பேப்பர், சீலிங்க்கு பூரா அழகாக ஃபால் சீலிங் ஒர்க், கார்னரில் பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி யூனிட்,
ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கப்போர்டும் கீழே ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் பெரிய உட்டன் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வெளியே என்ட்ராரோம். இது வந்து பூஜா ஸ்பேஸ். கஸ்டமர் எந்த டிசைனில் பூஜா கேபினெட் கேட்குறாங்களோ அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனில் உடன் பூஜா கேபினெட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 15க்கு 12. இந்த பெட்ரூம்லையும் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், மேட்ரஸஸ், பில்லோ, ஹெட்போர்ட் டிசைன், பேக் சைடில் வால்பேப்பர், விண்டோஸ்க்கு போகிறாமே கர்டைன் பிளைண்ட், சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், ஸ்லைடிங் டைப்பில் வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 11க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்ஸும் மேலே எல்இடி டச் சென்சாரோட ஓவல் ஷேப்பில் மிரரும் மாட்டியிருக்காங்க. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. பாடி ஜெட்ஸும் மேலே ரெயின்ஃபால் ஷவரும் எல்லாமே மாட்டியிருக்காங்க. எல்லா சானிட்டரி வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் பிராண்ட்லேயே மாட்டியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரையில் கிளியர் டஃபன் கிளாஸ்லையும் இந்த டபுளைட் வால்ஸுக்கு ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 19க்கு 8 அடி சைஸில் லாஞ்ச். இது ஸ்டடி ஏரியா. கார்னரில் பெரிய ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 17க்கு 12. கிராண்ட் லுக்குக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடை பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 11க்கு 5. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு இங்கேயும் பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேசேஜோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கேபினெட்ஸோட ஒரு பெரிய ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கிறது பார்க்க நல்லா இருக்குது. அடுத்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 13க்கு 15.25. இந்த வீட்டில் மொத்தம் 5 பெட்ரூம்ஸ்,
5 பெட்ரூம்ஸ்லையுமே உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், மேட்ரஸஸ், பில்லோஸ், லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 பெட்ரூம்ஸ்லையுமே ஏசி மாட்டியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 5க்கு 10. இந்த பாத்ரூம்லையும் சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஹோம் தியேட்டர் ரூம் கென்றாரோ, சைஸ் 17க்கு 13. 3 சீட்டர் டைப்பில் 2 லக்ஸரி ரெக்லைனர் சோஃபாஸ், வாலுக்கு ஃப்ளோருக்கு சவுண்ட் ப்ரூஃப் பேனல்ஸ், அது போக ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு ஃபுல் ஹோம் தியேட்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்ஸ், ஆல் 5 பெட்ரூம் டோர்ஸ், பால்கனி டோர்ஸ், ஹோம் தியேட்டர் ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 அடி ஹைட்டில் உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர்ஸே கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து 5th பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 13க்கு 12. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10க்கு 5.25. வாஷ் பேசின், ரெயின்ஃபால் ஷவர், வால் மிக்சர், ஹெல்த் ஃபாஸ்டர், டவல் பார், கிளாசட், பாடி ஜெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாகுவார் பிராண்ட்லேயே மாட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்றாரோ, சைஸ் 13.25க்கு 11.25. சீலிங்க்கு ஒயிட் ஜிப்சம் வித் ப்ரௌன் WPC பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் இருக்கும். கீழே சென்டரில் காஃபி டேபிளும், ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ஹேண்ட்ரைல் அண்டு பர்குலா டிசைன் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கோட பால்கனியை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு திருச்சியில் KK நகரில் SBIOS ஸ்கூலுக்கு பக்கத்தில் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் SBIOS ஸ்கூல், 1 கிலோமீட்டரில் வேலம்மாள் ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர், பஞ்சப்பூர் மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கார்னரில் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உள்ள RO வாட்டர் பிளான்ட், ப்ரெஷர் பம்ப், 200 லிட்டர் ஹீட் பம்ப் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு பூராமே கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா 5 kW சோலார் பவர் பேனல்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த லக்ஸுரியஸான 5 BHK ஹவுஸோட டோட்டல் ப்ரைஸ் வந்து 2,70 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு CJR பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.